Hello friends, welcome to favorite Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபேவரட்டான சமையல் மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நான் 1.5 அழகு அரிசிக்கு ஒரு பாக்கெட் மஷ்ரூம் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த அளவு இன்னும் ஜாஸ்தி நீங்க பண்ணனும்னா அதுக்கு ஏத்த மாதிரி இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க. இதை எப்படி பண்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம மஷ்ரூம் பிரியாணி பண்றதுக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 5 கிராம்பு, மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகுற வரையும் வதங்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மூணு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். நாலு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இதோட சேர்ந்து தக்காளி நல்லா சுருங்கி வர வரையும் வதக்கணும். தக்காளி பாதி வதங்கின உடனே ஒரு 1/2 கப்பு புதினா கழுவி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி, அதுவும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து மீடியமான ஃப்ளேம்ல நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இதுல 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள். ஏற்கனவே பச்சை மிளகா 4 சேர்த்துருக்கோம், ஸோ இவ்வளோ காரம் போதும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 2 பிஞ்சு அளவுக்கு மஞ்சள் தூள். இதோட 1 பேக்கெட் அளவுக்கு மஷ்ரூம் லெமன் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இதோட 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் பிரியாணிக்கு 1.5 கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். 1.5 கப் அளவுன்னா நம்ம 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். பட் பிரியாணி அரிசிக்கு ஒரு 1/2 கப் குறைச்சே ஊற்றணும். ஸோ நான் 2.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றுறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்கணும். இதில் 1.5 அழகு பாஸ்மதி அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கணும். மஷ்ரூம் பிரியாணிக்கு மஷ்ரூமை பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் அது பிரியாணி செஞ்சு முடிக்கும்போது குழையாமல் இருக்கும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நம்ம குக்கர் வெயிட் போட்டுடலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம குக்கரை மூடி வெயிட் போட்டுடலாம். இது ஒரே விசில் வந்தால் போதும். விசில் வந்தோடனே நம்ம சிம் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு விசில் வந்தாச்சு, நம்ம சிம் பண்ணிக்கலாம். சிம்லேயே ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது 3 மினிட்ஸ் சிம்மில் வச்சு ஸ்டீமும் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லா பக்கமும் அரிசியை நல்லா லூஸ் பண்ணி விட்டுக்கலாம் கரண்டியில்.
அரிசி குழையாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் வேணாங்கிறவங்க நெய் போட்டுக்க வேண்டாம். வதக்கும் போது போடுறத விட இப்போ இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இந்த பிரியாணி நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். உதிரியாக அரிசி உடையாமல் வந்திருக்கு. தண்ணியோட அளவு கரெக்டாக வச்சாவே நமக்கு அரிசி குழையாமல் வந்துடும். இதை எடுக்கும் போதும் பார்த்து பொறுமையாக எடுக்கணும். இந்த மஷ்ரூம் பிரியாணியை நான் ரைத்தாவோட சர்வ் பண்ணுறேன். இப்போ நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸி தான் செய்யறதுக்கு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபேவரட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேவரட்டான ரெசிபிஸை ட்ரை பண்ணுங்கள். ஃப்ளேவரை என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.